அது நானுமே நம்புறேன் சார். வந்த நேரத்துலேருந்து உங்ககிட்ட பேச ஒரு கான்வர்சேஷன் இருக்கிறப்ப ரொம்ப ஒரு இன்னசென்ஸ் தெரியுது உங்ககிட்ட. ரொம்ப ஜென்யூனா இருக்கீங்க, டு பி வெரி ஆனஸ்ட். இப்போ இந்த ஒரு இன்னசென்ஸ் யதார்த்தமா இருக்கிறதே எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது. இதை நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க நம்ம கிட்ட. கண்டிப்பா அந்த மாதிரி உங்களுக்கு சினிமாவில் நடந்திருக்கா சார்? நிறைய நடந்திருக்கு எனக்கு. ஏதாவது ஒரு தருணம், என்னன்னா நான் இவ்வளோ வெகுலியா நான் வெளிப்படையா இருக்கிறேன், யதார்த்தமா இருக்கிறேன், இதை எனக்கு எதிராக நீங்க பயன்படுத்தி என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நீங்க உடஞ்சு போன ஏதாவது தருணம் இருக்கா சார்? சில ரொம்ப சில இடங்கள் எனக்கு நடந்திருக்கு. என்னை கூப்பிட்டு பேசுவாங்க, என்கிட்ட நல்லா பழகுவாங்க. சில இது நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னு சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு நான் பழகுறப்ப நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்க மாட்டேன்னு நான் க்ளோஸாக பழகிட்டான்னு நான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறப்ப அது எனக்கான ஒரு மரியாதை அப்படின்னு எதிர்பார்க்குறப்ப அது ஈஸியாக என்னை நிராகரிச்சுட்டு அதுக்கு அடுத்தடுத்த ஆளுக்கு அதை செய்வாங்க. எனக்கு என்ன தோணும்னா, என்னை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்ப நான் என்னை வர்றதுக்கு முன்னாடி என்னை ஒன்று மனசில் வச்சுருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவங்கள்ட்ட நான் பழகிட்டேன், அதுக்கு அந்த மரியாதை எனக்கு இறங்கும். ஓகே, இறங்கும்னா அப்போ 2 விஷயம் இருக்குது. அப்போ நான் தப்பாக நடந்துக்கிறேன்னா அது கிடையாது. ஆனால் நான் என்னை வெளியில் ஒன்று மைண்டில் வைக்கிறாங்கல்ல, நான் பழகு ரொம்ப ஈஸியாக இதாகிடுவேன். அப்புறம் என்ன அறியாமல் எனக்கு எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு தொந்தரவு நான் இருந்துட மாட்டேன். ஆமாம், நீங்கள் ஒரு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய சூழல் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு நான் தெரிஞ்சு பண்ண ஆசைப்படுவேன். நேற்று நல்லா பேசிட்டுக்கவங்க இன்றைக்கி டக்குன்னு ஏதோ அவங்க பேசுகிற கொஞ்சம் பண்ணிட்டு நான் டக்குன்னு நான் ரெடி ஆகிடுவேன். இல்லை வேறு ஏதோ முள்ள இருக்காங்க, நான் இது பண்ணக்கூடாது. நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறவன். இருந்தாலும் சில இடத்துல அப்படி நல்லா பழகிறப்ப கொஞ்சம் நான் என்கிட்ட கொஞ்சம் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவாங்க. அப்போ இது விட நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், நம்ம இப்போ ஒரு சில சூழல் காரணமாக இருக்குது சூரி, இதை நம்ம இங்கே கொடுத்துடலாம், நம்ம இன்னொன்று அதை வேறு மாதிரி ஒரு இதில் நம்ம வேறு மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்வாங்க. அது நான் சினிமாவிலையும் பார்த்துருக்கேன், சினிமா இல்லாமல் வெளி இடத்துலையும் பார்த்துருக்கேன், நிறையா பார்த்துருக்கேன். ஓகே, நான் அதை விட்டு நான் வெளியில் வரப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன், நான் கரெக்டாக தானே இருந்திருக்கேன் இவங்கக்கிட்ட, ஏன்னா அதை நான் எதிர்பார்க்கலையே. கூப்பிட்டு அவங்க தான் எல்லாமே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாமே நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்களாகவே ஒரு துணியை எடுத்து, நீங்களாகவே என்னை அளவு பார்த்து, நீங்களாகவே எனக்கு அளவு எடுத்து, நீங்களாகவே தைச்சு எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப போட்டு பார்க்குறப்ப இல்லை இந்த கலர் உனக்கு நல்லா இருக்காது, அவருக்கு போடுவோம் அந்த சட்டையை, அந்த காசு நல்லா இருக்குல்ல. நான் இப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், இல்லை இது உனக்கு நல்லா இல்லை, நம்ம உனக்கு சூப்பர் துணி ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அது அப்போ கஷ்டமாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு நீங்கள் அப்படி சின்ன பசங்க வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா இதாகவே இல்லையா? அந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்கு. நான் சில இடத்துல நான் அங்கேயும் காட்டிக்கவே மாட்டேன். அந்த இல்லை கரெக்ட் எனக்கே தோணுது அவருக்கு அந்த சட்டை நல்லா இருக்குன்னு அப்படி சொல்லிடுவீங்க. ஆமாம், நான் அவங்கள முன்னே 10 அடி நான் மேலே போயிடுவேன். அதுவும் சில இடத்துல எனக்கு ஒரு சில என்னை தெரிஞ்சவங்க, என் க்ளோஸாக இருக்கவங்க சில இடங்களில் சொல்லியிருக்காங்க, ஏன் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கலாமே, நீங்கள் அப்படிலாம் நல்லவனுக்கு அவசியம் கிடையாது. அதே தான், நல்லவனாக இருக்கலாம், நீ ரொம்ப